குருஜி, இந்த தை மாதம் துவங்கியதுல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையா அதனுடைய தன்மைகள் என்ன மாதிரி பெண்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தை மாதம் கடைசி வெள்ளி செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, முக்கியமா போட வேண்டிய குறியீட்டு கோலம் என்ன? இந்த முறை பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் கடைசி வெள்ளியாக இருக்கிறது. இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரத்துலதான் ராகு பகவான் உச்சம். அதாவது நம்மளுடைய உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சுகபோகங்களையும் தரக்கூடியவரே இவர்தான். செல்வ வளம் நிச்சயமாக உயரும். காரணம் என்னன்னா, ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அவர் உச்சம் அடைவது வாய்ப்பகுதியில். இப்ப சந்திரனாலே சுரத்தல்னு அர்த்தம். அப்ப என்னன்னா, யாருக்கெல்லாம் இந்த அதாவது ஒரு மனஸ்தாபத்தால சில பிரிவுகள் இல்ல விவாகரத்து நிலைக்கு சமாதானமே ஆகாத கணவன் மனைவிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா. அந்த விஷயம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில என்ன குறியீடு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா, நம்ம வீட்டுல அடுத்த 48 நாளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழறத கண் கூட பாப்பீங்க. அதிக நோய் இருப்பவர்கள் கண்டிப்பா அதை பண்ணணும். குறிப்பா கை கால் வீக்கம், இந்த அமானுஷ்ய சக்திகளுடைய தொந்தரவுகள் இது இருப்பவர்கள் எல்லாம் இதை பண்ண ரொம்ப நல்லது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை 5 நாட்கள் குருஜி வாஸ்து கிளாஸ் டைரக்ட் கிளாஸா போடுறாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓ மகதீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கமா குருஜி, இந்த தை மாதம் துவங்கியதுல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையா அதனுடைய தன்மைகள் என்ன மாதிரி பெண்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தை மாதம் கடைசி வெள்ளி செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, முக்கியமா போட வேண்டிய குறியீட்டு கோலம் என்ன? அதாவதுமா, எந்த ஒரு கிழமையாக இருந்தாலும் அந்த கிழமையோடு நட்சத்திரத்தினுடைய கொடுப்பினை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாளினுடைய வலுவே தீர்மானிக்கப்படுகிறது. அதைதான் நம்ம பஞ்ச அங்கம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்திலிருந்து எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த முறை பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் கடைசி வெள்ளியாக இருக்கிறது. இதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, வெள்ளிக்கிழமையோடு ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வருவது மிக சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, ரோஹிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நட்சத்திரத்துலதான் ராகு பகவான் உச்சம். அதாவது நம்மளுடைய உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சுகபோகங்களையும் தரக்கூடியவரே இவர்தான். அப்போ இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையோடு ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து வருவதனால இதை நாம சுக்கிரன் ராகு சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ சுக்கிரன் ராகு சேர்க்கை ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னா ரிஷப ராசியில இருக்கிறது. அப்போ இந்த நாள் ரிஷபம் அப்படின்னா எதை குறிக்கும்னா நம்மளுடைய கன்னம், நம்மளுடைய வாய்ப்பகுதியை குறிக்கும். அதிக பஞ்சம், பசி, பட்டினி இதனால வேதனைப்பட்டு கொண்டு பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் குறைந்தது ஒரு 16 நபருக்கு அவரவருடைய தகுதிக்கேற்ப இந்த நாளில் அன்னதானம் செய்தால் செல்வ வளம் நிச்சயமாக உயரும். காரணம் என்னன்னா, ரோஹிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அவர் உச்சம் அடைவது வாய்ப்பகுதியில். இப்ப சந்திரனாலே சுரத்தல்னு அர்த்தம். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்கிறது. சந்திரன்னா உணவுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த உணவால அன்னதானத்தால உடனடியா பலன் பெறுவதற்கு உகந்த நட்சத்திரமாக இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். அப்போ இந்த நிறைய கடன் இருக்குது இல்லையா, வாழ்க்கையில நிறைய பண பொருளாதார பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை இருக்கு இல்லையா, இவங்க வீட்டெல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா இலை போட்டு இந்த உணவுகள் விருந்தினர் உபசரிப்பே நடக்காது. இப்படிப்பட்டவர்களுடைய வீட்டுல எந்த நல்ல காரியங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கேள்விக்குறிதான். அது சைவ உணவா இருக்கட்டும், அசைவ உணவா இருக்கட்டும், விருந்தினர் இலை போட்டு உண்ணாத வீட்டில் திருமண நிகழ்வுகள், புத்திரப்பேறு, அதே போல நம்ம அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோன்ற வாய்ப்பு மிக மிக குறைவு தான். நமக்கு காலம் கெட்டு இருக்கு, ஜாதகத்துல நல்லா இல்லைன்றதுக்கு இது ஒன்னே அறிகுறி. அப்போ இதை நாம ரோஹிணி நட்சத்திரத்துல செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த நட்சத்திரம் உறவுகளையும் மனிதர்களையும் வசீகரிக்கும். இது வசீகரிக்க நம் பொருளாதாரம் நம்ம வீட்டு தேடி வரதை கண்கூட பார்ப்போம். சோ பொருளாதாரம் தேடி வருவதற்கான அடிப்படை விதையை விதிச்சிட்டாலே நமக்கு கண்டிப்பா எது வரணுமோ அது நன்றாகவே வரும். ரெண்டாவது, வெள்ளிக்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வருவதனால
காதலை வெளிப்படுத்துவதற்கு உகந்த நட்சத்திரம். ஓ, லவ்வர்ஸ்லாம் ரொம்ப குஷியா ஆயிடுவாங்க. அப்ப என்னன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த அதாவது ஒரு மனஸ்தாபத்தால சில பிரிவுகள் இல்ல விவாகரத்து நிலைக்கு வந்து சமாதானமே ஆகாத கணவன் மனைவிகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா. இவர்கள் இந்த நாள்ல வந்து கணவருக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோளோ இல்ல அன்பாக தன் கணவனுக்கோ தன் காதலனுக்கோ என்ன பிடிக்குதோ அதை வந்து இருவரும் வெளிப்படுத்த கண்டிப்பா அந்த பந்தம் வந்து பிரியாத ஒரு நிலையை இந்த நாள் தரும். அதனால வந்து அதற்கு வந்து ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. இது 2வது விஷயம். 3வது விஷயம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில என்ன குறியீடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா, ரோஹிணினா தேர் குறியீடு. ரோஹிணி அப்படின்றது என்ன? தேர் குறியீடு. தேரில் வந்து பாத்தீங்கன்னா தேர் குறியீட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா பூரண சந்திரன் வரைந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா தாமரை மலரை வைத்து நம்ம வீட்டோடைய பூஜை அறையில அந்த குறியீடு வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய குறியீடு தேர் குறியீடு கோலம்னா தெரியும் நினைக்கிற மக்களுக்கு. பொங்கல்னா போடுவாங்க, அதுல வந்து ரதம், அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர் குறியீட்டை நாம வந்து நடுவுல மத்தியமத்துல சூரியன் இல்லாம சந்திரன் மட்டும் வளர்பிறை தன்மையில போட்டு ஒரு தாமரை பூ வைத்து அதை வந்து வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியாக, அந்த தாமரை பூ மத்தியமத்துல இருக்கிறது மகாலட்சுமியாக பாவித்து நாம வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைய வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல வந்து அறுசுவை உணவுகளும் இருக்கும். ஒரு சுவை கூட அதுல என்ன இருக்க கூடாதுன்னா குறைந்திருக்கிற கூடாது. பக்காவான ஒரு கல்யாண விருந்து போன்ற ஒரு சிறப்பை செஞ்சோம்னா நம்ம வீட்டுல அடுத்த 48 நாளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிகழறத கண்கூடா பார்ப்பீங்க. அதிக நோய் இருப்பவர்கள் கண்டிப்பா அதை பண்ணணும். குறிப்பா கை கால் வீக்கம், இந்த அமானுஷ்ய சக்திகளுடைய தொந்தரவுகள் இது இருப்பவர்கள் எல்லாம் இதை பண்ண ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த அமானுஷ்யம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அமானுஷ்ய தன்மை நீக்கிற நட்சத்திரமும் இந்த ரோஹிணி தான். அதனால இந்த ஆந்தையும் ரோஹிணியும் ஒண்ணு. ஆந்தையோடைய கண்ணு இருக்கு இல்லையா, நீங்க ஆந்தையோடைய கண்ணையும் கவனிச்சு பாருங்க, ஊர்ல காவல் தெய்வத்தோடைய கண்ணையும் கவனிச்சு பாருங்க, ஒன்னாவே இருக்கும். அதுதான் ராகுவுடைய தன்மை. அப்போ இந்த காவல் தெய்வ கோவில்கள் இருக்கு இல்லையா, சுக்கிரன் ராகுனாலே கண்ணை உருட்டி பார்க்கக்கூடிய பெண் தெய்வங்கள். அப்போ கண்ணை உருட்டி பார்க்கக்கூடிய பெண் தெய்வங்கள்ல இருக்கிறது காளி அம்சம், பிரித்தியங்கரா தேவி அம்சம். நீங்க கண்ணை பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து சிங்கத்தினுடைய கண் வந்து வெளியே வந்திருப்பது போன்ற அந்த கூர்மையான பற்களோடு நாக்கை நீட்டிய வண்ணம் தான் இருப்பாங்க பிரித்தியங்கரா. அதுக்கப்புறம் வந்து யாருன்னா மகாகாளி. சோ இவர்களுடைய வழிபாட்டை பொங்கல் வைத்து கோவில்ல வழிபட நல்லது. இந்த வீட்டுல பேய் சுத்துது, ஆவி சுத்துது, தூங்கும்போது அழுத்துது, அது பிரச்சனை என்னன்னா வீடு முழுக்க பொருளை டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுதான் ரீசன். ஆனா இது இந்த மாதிரி அது ஒரு சிலருக்கு வந்து மனம்தான் பிரச்சனையா இருந்து நிறைய மருந்து எடுத்துப்பாங்க. ஆனா மருந்துல அவங்களுக்கு மாறாது, மனம் வந்து அவங்களுக்கு ஸ்டெடி ஆகாது. இப்படிப்பட்டவர்கள் இந்த நாளை வந்து அந்த மாதிரி கோவிலுக்கு போய் என்ன பண்ணிக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப 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 நல்லது. அதே போல புதிதாக விவசாயிகளுக்கு இந்த பசு, கன்று, ஆடு இது மாதிரியாக வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சதுல நான் கவனிச்சது என்னன்னா, இதுல நிறைய கிராமப்புறத்துல இருப்பவர்களும் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க, நிறைய விவசாயிகள் பால் பண்ணை தொழில் செய்பவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் அதை புதிதாக வாங்கும் பொழுது அது பல மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை விட உடல் எடை குறைந்திருப்பவர்கள், வாழ்க்கையில வந்து வெயிட்டே ஏர்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் முதலாக அரிசி, பருப்பு இந்த மாதிரி உடல் ஏற்றக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து குருவாயூரப்பன் அல்லது ஊரில் அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மனை வேண்டி அன்னைக்கு இந்த உடல் சத்து உள்ள பொருளை எடுத்துக்கிட்டா, குறிப்பா உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிட்டா, ஏன்னா உளுந்துன்னா ராகு, அதை சாப்பிட்டா உடல் வெயிட் ஏறுறத கண் கூட பார்க்கலாம். சோ அதனால இது எல்லாமே ஃபாலோ பண்றது இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் கொடுத்தீங்க. நார்மலா வெள்ளிக்கிழமை தை வெள்ளி பூஜை அப்படி இல்லாம நிறைய விஷயங்கள் இந்த நாள்ல செய்யலாம் அப்படின்னு நீங்க அந்த நட்சத்திரத்தோட சொன்னது ரொம்ப சிறப்பான ஒரு புதிதான பதிவா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு அருமையான தகவல் குருஜி, நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நேரடி வகுப்பா சென்னையில நடக்க இருக்கு. சென்னைக்கு நேர்ல வர முடியாதவங்களுக்காக ஆன்லைன் வகுப்பும் ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ யாரெல்லாம் வாஸ்து கத்துக்கணும், ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல அப்படின்னு பிரணவ வாஸ்துல ஒரு புரட்சியை செஞ்சிருக்க கூடியவர் தான் நம்முடைய குருஜி. அந்த பிரணவ வாஸ்துவை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையை நீங்க மாத்தி அமைச்சுக்கணும், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குறைகளை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்களும் கத்துக்கலாம். அதற்கு வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில குருஜியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.